ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேதவசனம் பார்ப்போம். அது மார்க் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக இந்த 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படுகிறது. அதே போல மார்க் 6ஆம் அதிகாரத்திலே மனதுருகிற ஒரு தெய்வமாக இங்கே பார்க்கப்படுகிறது. நான் மார்க் 8ஆம் அதிகாரத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்போது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே. அவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகவும் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவர்கள் சீசர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவனும் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்போது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். 10வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். உடனே அவர் தம்முடைய சீஷரோடு கூட படவில் ஏறி தல்மனுஸ்தாவின் எல்லையில் வந்தார். அப்போது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கினார்கள். அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்றார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடம் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 கூடைகள் என்று சீசர்கள் சொன்னார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடையில் எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்று கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மேல், ஜனங்கள் மேல் பரிதபிக்கிறவராக இந்த மார்க் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 7 அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு அவர் உணவளிக்கிறவராக இருக்கிறார். அப்போதானால் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதான வல்லமை! இதே போல ஒரு சம்பவம் மார்க் 6ஆம் அதிகாரத்திலே நடக்கிறது. இயேசு கரையில் இருந்து வந்த பிறகு 34வது வசனத்திலிருந்து பார்ப்போம். ஜனங்களை கண்டு, அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் தான் இவர்கள் புசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே, இவர்கள் இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்களே, தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீசர்கள் சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்களே இவர்களுக்கு அப்பம் கொடுக்கலாமே என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் இவர்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுமோ என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்களாம். அதற்கு ஆண்டவர்,
உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு அப்படியே வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதம் செய்தாலும் இந்த மக்களுக்கு கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் உணராதவர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை நோக்கி கடுமையாக, நீங்கள் இத்துணை அற்புதங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது நீங்கள் 12 கூடையில மீதியான துணிக்கைகளை எடுத்தீர்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை 7 கூடைகளில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அப்படியானால் என்னுடைய வல்லமை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் இன்னும் உணராது இருக்கிறீர்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுகிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற நாம் இத்துணை அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு என் வாழ்விலே வளர்ந்திருக்கிற நான் இன்னும் உணராத ஒரு வாழ்க்கையை வாழ்வேனானால் ஆண்டவர் நம்மேல் கடிந்து கொள்கிறவராகவே இருக்கிறார். இது ஏதோ அவர் சீசர்களுக்கு கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். இது எனக்காக சொல்லப்பட்டது, உங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து பார்க்கிற ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலத்திலே கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்திலே பசியாறினால் போதும் அற்புதம் செய்த கடவுளை மறந்து போகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் அதில் கண்டிப்பாக ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். மாறாக நாம் நம்மேல் கோபம் கொள்கிறவராகவே இருப்பார். நம்மை படைத்த கர்த்தர் நம்மேல் மனதுருகிறவராகவே இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராகவே இருக்கிறார், பரிதாபப்படுகிறவராகவே இருக்கிறார். இந்த மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடு போல மந்தையாக இங்கும் அங்கும் சுத்தி திரிகிறார்களே, இவர்களுக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று தன் வாழ்விலே அவர் அத்துணை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிற, குருடனாய் இருக்கிறவனுக்கு கண் பார்வையடைய செய்கிறார், செவிடாய் இருக்கிறவனுக்கு காதுகள் கேட்கும்படி செய்கிறார், முடவனை நடக்க வைக்கிறார். என் வாழ்க்கையும் முடங்கி போன ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் என்னை சுகம் படுத்திருக்கிறார். நான் இப்பொழுது எழுந்து நடக்கிறேன். அப்ப நடக்கிறவனாக மாத்திரம் இருக்கக்கூடாது, பெற்றுக்கொண்ட இந்த நன்மைகளை, இந்த சுகத்தை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அப்போதுதான் நீங்க கேட்கிறார்கள், அப்போது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காமிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்துல பரிசேயர் என்று நாம் பார்க்கும்போது நம் வாழ்விலே பிசாசானவன் நம்மை சோதிக்கிறான், எல்லா நிலையிலும் சோதிக்கிறான். கோபப்பட வைக்கிறான், மற்றவர்களை சந்தேகப்படும்படி வைக்கிறான், மற்றவர்களிடம் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பை உங்கள் இருதயத்திலே கொடுத்து அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு பகைமையை உண்டு பண்ணுகிற ஒரு சோதனையை அவன் மேற்கொள்கிறான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட அடையாளத்தை நான் செய்துவிட்டேன். நான் கண்ணு தெரியாத இவர்களை நான் சுஸ்தப்படுத்தியிருக்கிறேன். ஏற்கனவே இவர் அதிகமான அடையாளங்களை செய்துவிட்டார். 4000 பேருக்கு இவர் அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்திருக்கிறார். பல அடையாளங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் இவர்கள் அடையாளம் தேடுகிறது என்ன? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் 5000 பேருக்கு நான் உணவளித்தேன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இத்தனை பேருக்கு நான் உணவளிக்க முடியுமா என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இது ஒரு சாதாரண மனிதனால் எப்படி கூடும்?
கண்டிப்பாக இது கர்த்தராலே கூடும் என்று அவர்கள் உணரவில்லையா? கண்டிப்பாக கர்த்தரால் கூடும் என்று அங்கு இருந்தவர்களும் உணரவில்லை. அதை குறித்து தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சீசர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் தம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார்கள் என்று தங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப புளித்த மாவு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எந்த பதத்தில் சொல்கிறார்கள் என்றால், பழைய குணம், விரோதிக்கிற குணம், தர்க்கிக்கிற குணம், இதுதான் புளித்த மாவு. புதிய மாவை நாம் பெற்றிருக்கிறோம், புதிய பானத்திலே நாம் பங்கு கொள்கிறோம், புதிய அப்பத்தை நாம் புசிக்கிறோம். அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வந்த பிறகு மறுபடியுமாய் பழைய வாழ்க்கைக்கு போய் மறுபடியும் பழைய வாழ்க்கையை நாம் தோண்டி நாம் எடுத்து அதிலே நாம் திருப்தி கொள்வோமானால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களையும் என்னையும் அவர் கைவிடுவார். புதியது பழையது என்று ரெண்டாக பிரிக்கிறார். பழைய வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் கண்டிப்பாக புதிய வாழ்க்கையையும் அது கெடுத்துவிடும். பழைய வாழ்க்கை என்று எதை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குமானால், என்னுடைய பழைய குணம். அதுக்கு தான் நான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட நான் ஒரு கதை, ஒரு குட்டி கதை சொல்லுவேன். பிள்ளைங்களா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, எல்லாமே ஓகே. அங்கே இருக்கிற கால சூழ்நிலையும் அங்கே இருக்கிற பொருள்களை வைத்தும் நீங்கள் உணவு சமைப்பீர்கள், சாப்பிடுவீர்கள், அங்கே இருக்கிற இடத்திலே நீங்கள் படுத்துக்கொள்வீர்கள், என்ன அங்கே வசதி இருக்கிறதோ அதன்படி செய்வீர்கள். நீங்கள் இப்பொழுது கல்வி கற்று நல்ல ஒரு நிலையிலே வந்த பிறகு நீங்க அமெரிக்காவுக்கு ஒரு விசா எடுத்து நீங்க அமெரிக்கா போன பிறகு அமெரிக்காவுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அங்கே எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம கடைபிடிக்க வேண்டும். நம்ம நடைபாதையில் தான் நடக்கணும், இங்கேயும் அங்கேயும் நம்ம ஓட முடியாது. இன்னொன்று, சுத்தம் ரொம்ப 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 முக்கியம். இங்கே கிராமத்தில் நம்ம கைத்துக்கட்டில் படுக்கிறது போல அந்த இடத்துல நம்ம படுக்க முடியாது. அப்போ நான் குறைவாக சொல்லவில்லை, இங்கே இருந்த வாழ்க்கை முறை வேறு, அமெரிக்காவிலே வாழ்கிற வாழ்க்கை முறை வேறு. இங்க தட்பவெப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்கும், யூரோப்பில் வேற மாதிரி இருக்கும். இங்க சட்டை இல்லாம கூட நம்ம படுத்து அங்கேயும் இங்கு அலைந்து திரியலாம். ஆனால் யூரோப் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகளில நீங்கள் அப்படிலாம் அலைய முடியாது. நீங்கள் ஜாக்கெட் போட்டுக்கணும், குளிரும். ஒரு சாதாரண இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போதே இவ்வளவு சட்டத்திட்டங்களும் இவ்வளவு உடை வேறுபாடுகளும் உணவு வேறுபாடுகளும் இருக்குமானால் நாம் இட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய வாழ்க்கைக்குள்ளாக போகிற நாம் எத்தனை மாற்றங்களை நாம் கையாள வேண்டியதாக இருக்கிறது. புரியவில்லை என்றால் நாம் அதற்கு தான் நாம் சொல்லுகிறோம், நீங்கள் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். வேதத்தை படிக்க படிக்க கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறவராகவே இருக்கிறார். உங்களை வேறுபடுத்துவார், உங்களை வேரோடு எடுத்து வேற துருத்தியிலே வைப்பார். நீங்கள் புதிய அப்பமாகவும் புதிய எண்ணெயாகவும் புதிய ஒரு திராட்சரசமாகவும் மாறுவீர்கள். நீங்கள் மற்றவர்கள் புசிக்கும்படி கெட்டு போகாத ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். என் வாழ்க்கை இப்படியாக இருந்தது. நான் பழைய பாத்திரமாக இருந்தேன். என்னை நன்றாக இயேசு கிறிஸ்துவானவர் சுத்திகரித்து விட்டார். நான் புதிதான ஒரு பாத்திரமாக மாறிவிட்டேன். இந்த புதிய பாத்திரத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மற்றவர்களிடம் போய் நீங்கள் சாட்சியாக நீங்கள் சொல்வீர்கள். அதை தான் நீங்கள் சொல்கிறார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? இத்துணை வசனங்களை நான் படித்திருக்கிறேன், நான் ஆலயத்திலே பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை மாறவில்லை. பழைய வாழ்க்கையிலே தான் நான் இருப்பேன். எல்லாரோடும் நான் தர்க்கம் பண்ணுவேன், எல்லாரோடும் நான் சண்டை போடுவேன், நான் போராடுவேன், சொத்திலே பங்கு கேட்பேன், நான் மற்ற எல்லா விஷயத்திலும் நான் எனக்குண்டான ஷேரிட்டியை நான் கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன். மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நான் ஒருவேளை நான் ஒரு வாழ்க்கை வாழ்வேனானால் கண்டிப்பாக கர்த்தர் இதில் பிரியப்பட மாட்டார். மார்க் 8ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்கிறார், அப்போது அவர் இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றான்.
அப்போது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபட போகிறேன் என்று அவர் மனதுருகி அந்த இடத்துல சொல்கிறார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகரினாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அடிக்கப்பட போகிறார், கொல்லப்பட போகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மில் மனதுருகிறவராகவே இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப துக்கப்படுவார். அவர் கொடுத்த வாய்ப்பையெல்லாம் நாம் பயன்படுத்தாமல் போனால் கர்த்தர் கண்டிப்பாக துக்கப்படுவார். நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சையாய் இருக்கிறது. அதுதான் இங்க மார்க் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஓடி ஓடி உழைக்கிறோம், வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நாம் சரியான நேரத்தை கொடுப்பதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. ஒருவேளை ஓடி ஓடி உழைக்கிறோம் என்ற பேரிலே காசு சம்பாதிக்கிறோம், ஆனால் நிம்மதியை இழந்து போகிறோம். இந்த மனுஷ படைப்பையை படைத்தவரை தொழுது கொள்ளதான் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்தால் கண்டிப்பாக தன் ஜீவனை நாம் கண்டிப்பாக நஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அதை தான் நீங்கள் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடே கூட வரும்போது வெட்கப்படுவார். ஆமென். இதுக்கு மேல கடிந்து கொள்ள முடியாதுங்க. நாம் கர்த்தரை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அவருக்கான வாழ்க்கை. அவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லவுமே கர்த்தராகிய இயேசு நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகம் மாறுபாடு உள்ள சந்ததியார் வாழ்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறபடினாலே இதிலே நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து ஆண்டவர் மகிமைப்படும்படி அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்கள் சொல்லும்படி நாம் வாழ்வோமானால் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது நம்மளை வெட்கப்படாமல் நம்மளை காப்பார். நமக்குண்டான கிரீடத்தை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்கிற ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்கிற வழியிலே நாம் நடப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.